வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயணி பயணம் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் முன்னேறி கொண்டு இருக்கிறீங்க. சில நேரங்கள் உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. எல்லா மனுஷன் என்னை சுற்றி இருக்கிறாங்க. இருந்து என்ன பிரயோஜனம் சார்? யாருமே எனக்கு உதவி செய்யறது கிடையாது. முதல்ல எவ்வளோ பேர் இருந்தாங்கன்ட்டு நான் அவங்களை நம்பி இருந்தேன். எல்லாரும் எனக்கு உதவியாக இருப்பாங்கன்ட்டு கடைசியில் பார்த்தா ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. யாருமே எனக்கு உதவி கிடையாது. அது சொல்லணும்னா எனக்கு வெக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சில பேர் எண்ணிக்கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மனித உதவியெல்லாம் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கலாம். ஐ டோன்ட் கேர். அதை குறித்து கவலைப்பட்டு உங்களுடைய கவலை நிமித்தம் நோக்கத்துடைய காரியங்கள் வலுவிழந்து போய்விடும். கவலைப்படப்பட எந்த காரியத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ அது ஸ்ட்ரென்த்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஸ்ட்ரென்த்து குறையாதபடிக்கு மனுஷங்க உங்களுக்கு உதவியற்ற நிலையில் இருக்கும்போது அவங்க மேலே கசப்பு கொள்ளாதபடி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முழுக்க உங்களை என்னை படைத்த சர்வத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும். அவரை சார்ந்து கொள்ளும். நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இதான் பக்தன் தாவீது சொல்லுவான், எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். அந்த தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அந்த 4 பேர் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் 4 லட்சம் கோடி பேர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஆல்ரெடி இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னும் பிறந்துட்டாங்க, உங்களுக்கு பின்னாடி பிறந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். கவலைப்படாது, சந்தோஷமா இருங்க. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு உங்களுடைய விசுவாசங்கள் பெரிதாக மாறும். விசுவாசம் பெருசாக மாறும். என்ன இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க முடியும். அப்படி ஜெயம் எடுக்க முடியும் நிலவுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாயின்னு சொல்லி உங்கள் இந்த விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்.